if 5 power 7 plus 5 power 7 plus 5 power 7 plus 5 power 7 plus 5 power 7 அதாவது 5 டைம் இருக்கு which is equal to 5 power y. then y ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ a பவர் m பிளஸ் a பவர் m இந்த மாதிரி 2 டைம் இருந்ததுன்னா நம்ம 2 இன்டூ a பவர் m அப்படின்றத நம்ம எழுதலாம் இல்லையா? ஸோ அதுதான் இங்க அந்த ஃபார்முலாவை தான் இங்க நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இங்க 5 பவர் 7 அப்படிங்கிறது எத்தனை டைம் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 5 டைம் இருக்கு. ஸோ இங்க 2 டைம் இருக்கனால 2 இன்டூ a பவர் m, அப்போ இங்க 5 டைம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 5 இன்டூ 5 பவர் 7 இஸ் ஈக்குவல் டு 5 பவர் y. இது நார்மலா நம்ம பண்றது தான். இப்போ நம்ம 2 பிளஸ் 2 அப்படின்னு எழுதுறத நம்ம 4ன்னு எழுதுவோம். அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 இன்டூ 2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அந்த ஃபார்முலா தான் இங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான ஃபார்முலாலாம் இல்லை. ஸோ 5 இன்டூ 5 பவர் 7, ஸோ 5 டைம்ஸ் இருக்குது. ஸோ இங்க 5 பவர் y இருக்கு. ஸோ இங்க பவர்ல 1 இருக்கு. பவர்ல இருக்க ரெண்டையும் ஆட் பண்ணா 7 பிளஸ் 1 8ன்னு வரும். ஸோ பவர் ரெண்டையும் கம்பேர் பண்ணனா y இஸ் ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட் 177. 177ல if x plus 1 by x is equal to 2, then what is the value of x minus 1 by x? ஸோ இந்த சம்மை வந்து ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நார்மலா பண்ற மெத்தட் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இப்போ கொடுத்துருக்க சம்மை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன வேல்யூ வேணும் பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் தான் வேல்யூ வேணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் நம்ம டேரெக்டாக ஃபைன் பண்ண முடியாது. இது எந்த ஃபார்முலால தான் ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி பிளஸ் பி ஸ்கொயர், இந்த ஃபார்முலால இருந்து தான் நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுக்கு என்னென்ன வேல்யூலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் வேணும், இங்கே 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இந்த வேல்யூ வேணும். இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே 2ங்கிற கான்ஸ்டன்ட் வரும். அப்போ நமக்கு இந்த வேல்யூ ஃபைன் பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ வேணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ஸ்கொயர் பண்ணி இந்த ரெண்டு வேல்யூவை ஃபைன் பண்ணிட்டு அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி பிளஸ் பி ஸ்கொயர் which is equal to 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. இந்த x and x கேன்சல் ஆயிடும். இந்த பிளஸ் 2 அந்த சைடு வரப்ப -2 ஆயிடும். 4 minus 2 வந்து 2. இப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், ஏன்னா அவங்க எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் தான் கேட்குறாங்க. நம்ம ஸ்கொயர் ஃபார்முலா இருந்து தான் எடுக்க முடியும். ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் எழுதியிருக்கேன். எக்ஸ்பான்ஷன் எழுதுறப்ப எக்ஸ் அண்ட் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு இங்கே என்னன்னு தெரியுது, 2ன்னு இருக்குது. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு -2 இருக்கு. ஸோ 2 அண்ட் -2 கேன்சல் ஆகி 0ன்னு வரும். ஸோ ஸ்கொயர் வேல்யூ 0வா இருக்கிறப்ப எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸோட வேல்யூ 0வா தான் இருக்கும். இது வந்து நம்ம மெத்தட்ல ஃபார்முலா மெத்தட்ல பண்றது. இதே இது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 1, ஏன்னா இங்கே 2 இருக்குது இல்லையா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 வருதுன்னா கண்டிப்பாக இந்த டேர்மோட வேல்யூ 1 இல்லைன்னா இந்த டேர்மோட வேல்யூ 1 இருக்கும். ஸோ 0 இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா இங்கே 0 போட்டோம் அப்படின்னா 1/0 இன்ஃபினிட்டியா மாறிடும். ஸோ அப்போ 0 இருக்காது. அப்போ 1 இருக்கிறதுக்கு தான் ரெண்டுக்குமே சான்சஸ் இருக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் 1ன்னு போடுறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போடுறப்போ 1 + 1/1 நமக்கு 2ன்னு வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு தெரியுது இல்லையா? அதை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னன்னு வரும், 0ன்னு வரும். இப்படியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 178. if 3 log x 5 is equal to 1, then find the value of x. ஸோ இங்கே 3 இருக்கு. நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, எம் லாக் என். அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாக் என் டு தி பவர் எம்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது லாகுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருக்குன்னா அதை நம்ம அடுத்து வந்து எங்கே எடுத்துகிட்டு போகலாம்னா பவரில் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ லாகுக்கு முன்னாடி இங்கே 3 இருக்கு. ஸோ இந்த 3யை வந்து நெக்ஸ்ட் நான் பவருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ லாக் எக்ஸ் 5 பவர் 3ன்னு வரும். 5 பவர் 3 வந்து என்னன்னா 125. இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்றோம். லாக் இங்க பேஸ் வந்து ஏயா இருக்கு. இங்க n இஸ் ஈக்குவல் டு எக்ஸா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா a பவர் x இஸ் ஈக்குவல் டு nன்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டையும் அப்படியே கம்பேர் பண்ணுங்க. நமக்கு இங்க a வேணும். ஸோ இங்க ஏங்கிற பிளேஸ்ல இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, x இருக்கு. ஸோ x எழுதிக்கிறேன். அடுத்த பவர்ல நான் n எழுதணும். சாரி, பவர்ல நான் x எழுதணும். ஸோ இங்க xங்கிற பிளேஸ்ல எனக்கு இங்க என்ன இருக்கு அப்படி கம்பேர் பண்ணுங்க, 1 இருக்கா? அப்ப x பவர் 1 இஸ் ஈக்குவல் டு இங்க நான் n எழுதணும். இங்க என்னங்கிற பிளேஸ்ல எனக்கு என்ன இருக்கு, 125 இருக்கு. அப்ப x டு தி பவர் 125னா x டு தி பவர் 1 வந்து 125னா xும் 125. Next 179. Find a single discount in percentage
which is equivalent to 2 successive discount of 25% and 20% given on an article. ஸோ இந்த மாதிரி சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100, அதாவது நம்ம பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 100 தான் இல்லையா? ஸோ 25% டிஸ்கவுண்ட் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்துக்கோங்க, 75/100. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க. ஸோ 20 டிஸ்கவுண்ட் அப்படின்னா அப்போ ரிமைனிங் வந்து நமக்கு 80/100. இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இப்போ 60% தான் நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கோம். இது 75%ங்கிறது என்னது, டிஸ்கவுண்ட் போக இருக்கக்கூடிய அமௌண்ட். அப்போ 60% தான் நம்ம வந்து வாங்கியிருக்கிறது அமௌண்ட். அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளவா இருக்கும், 100லேருந்து நம்ம வாங்கினது மைனஸ் பண்ணால் ரிமைனிங் 40 அப்படிங்கிறது டிஸ்கவுண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 40%. Next to 180, in a leadership election between A and B, A win by margin of 192 votes. If A gets 58% of total votes, find the total vote polled. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 192 votes மெஜாரிட்டியில் அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. அவரோட ஏ வாங்கின ஓட்டு வந்து 58%. ஸோ அப்போ டோட்டல் ஓட்ஸ் நம்ம 100 நம்ம எடுத்துட்டோம்னா அதில் ஏ மட்டும் வாங்கியிருக்கிறது வந்து எவ்வளோனா 58 இருக்கும். அப்போ பி வந்து எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னா 42 இருக்கும். ஸோ இவங்க 2 பேருக்கும் இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் தான் 192 ஓட்ஸ். ஏன்னா இவர் 192 ஓட்ஸ் வந்து அதிகமாக வாங்கி வின் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த 58 மைனஸ் 42, இந்த 16% தான் இவர் அதிகமாக வாங்கியிருக்க ஓட்டு. அப்போ இந்த 16% வந்து 192 அப்படின்னா நமக்கு என்ன வேணும், 100% வேணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1% ஃபைன் பண்ணிக்கிறேன். 192/60, 1% வேல்யூ தான் நமக்கு 100% வேணும். ஸோ அந்த 1% வேல்யூவை 100ஆல மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணால் நமக்கு டோட்டல் ஓட்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னா 1200 கிடைக்குது. Next, 181. If price of a tea increased by 20%, by what percentage must the consumption be reduced to keep the expansion same? அதிகரிக்கும் போது பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்துக் கொள்ள வேண்டும்? ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் போது, ஸோ எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டை எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும்? ஸோ அதிகமாக ப்ரைஸ் வந்து அதிகமாகுது. ஸோ நான் என்ன பண்ணணும்னா, இதை வந்து நம்மளோட எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோமோ அதை வந்து நம்ம எவ்வளோ குறைச்சிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் எவ்வளோ இப்போ 100 ரூபாய்க்கு நான் வாங்குறேன் அப்படின்னா நான் 100 ரூபாய்க்கு தான் நான் வாங்கணும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஓகே. அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணுறது கம்மியாகும் இல்லையா? அது எவ்வளவு அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு குவான்டிட்டி. இப்போ ப்ரைஸ் அதிகமாகுது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு குவான்டிட்டி என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ அப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இதை யூஸ் பண்ணி தான் இந்த சம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இனிஷியலாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, என்னோட கன்வீனியன்ட்டுக்கு 100 ரூபி இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ 120 நமக்கு ஃபைனல் வந்து 120 இருக்கு. இதை நம்ம கேன்சல் பண்ணுறப்ப 5, 6ன்னு வரும். இது வந்து நமக்கு ப்ரைஸ். 100 ரூபி தானே எடுத்தேன். ஸோ இனிஷியலாக 100 ரூபி, இப்போ 120 ரூபி இருக்கு. அப்போ இது ப்ரைஸ். இப்போ ப்ரைஸும் குவான்டிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா? அப்போ இங்கே வந்து 5, 6 இருக்குன்னா குவான்டிட்டி வந்து 6, 5ன்னு வரும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, குவான்டிட்டியை நம்ம எவ்வளோ கம்மி பண்ணிக்கணும்னு கேட்குறாங்க. கம்மி பண்ணிக்கிறதோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இனிஷியலாக நான் வந்து 6 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு ரேட் ஏறினனால நான் 5 தான் யூஸ் பண்ணுறேன். அப்போ நான் எவ்வளோ டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 பார்ட் டிக்ரீஸ் பண்ணியிருக்கேன் அவுட் ஆஃப் 6ல். ஸோ இனிஷியலாக தான் நம்ம எப்போதுமே கீழே போடணும் இல்லையா, டினாமினேட்டரில். இதை வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பர்சன்டேஜில் கேட்குறாங்க. ஸோ இன்டூ 100 போட்டோன்னா 16 2/3% வரும். 181 கொஸ்டின் புரியுதா? Yes, ma'am. So next to 182. A student gets 31% in an examination but fails by 12 marks. So 31% எடுத்து 12 மார்க் அவர் ஃபெயில் ஆகுறாரு. If the pass percentage is 35%, pass percentage வந்து 35% கொடுத்துட்டாங்க. Find the maximum mark of the examination. அப்போ 31%ல அவர் ஃபெயில் ஆயிட்டாரு. ஆனால் 35% தான் பாஸ். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 12 மார்க் எடுத்திருந்தா அவர் பாஸ் ஆயிருப்பாரு. அப்போ 12 மார்க் எடுத்திருந்தா அவர் 35% ரீச் பண்ணியிருப்பாரு. இன்னும் அப்போ அவர் ரீச் பண்ணாத பர்சன்டேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4%. 35 31 மைனஸ் பண்ணால் 4%. அந்த 4% தான் 12 மார்க்ஸ். அப்போ 1% நமக்கு 3. ஸோ 100% இங்கே பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் மார்க் நமக்கு 100% தான். ஸோ 100% வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 300. Next 183. The LCM of a plus b the whole square அப்புறம் a square minus b square
நெக்ஸ்ட் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இதோட எல்சிஎம் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதை வந்து நம்ம இப்படியே இங்கே எழுதிக்கலாம். a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்கே a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி நான் ஃபார்முலா ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டோம். இந்த a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரை நீங்கள் இப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இது மூணுலையும் எல்சிஎம்னா நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட் எடுக்கணும், இல்லைன்னா நம்ம எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே a பிளஸ் பி வந்து பவர் 1 இருக்குது, இங்கே a பிளஸ் பி வந்து பவர் 2 இருக்குது. ஸோ அப்போ காமனாக இது ரெண்டுக்கும் காமனாக a பிளஸ் பி இருக்குது, அப்போ ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஸோ a பிளஸ் பி ஹோல் பவர் 2. நெக்ஸ்ட் a மைனஸ் பி வர்றப்ப இங்கே a மைனஸ் பி பவரோட 1 இருக்குது, இங்கே a மைனஸ் பியோட பவர் 2 இருக்குது. ஸோ இங்கேயும் அகைன் ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கணும். ஸோ a மைனஸ் பி பவர் 2. 184. How many numbers between 400 and 500 are exactly divisible by 12, 15 and 20? இந்த மாதிரி group of numbers வந்தாலே நான் உங்களை LCM எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 12, 15 and 20. இந்த 20க்கு LCM மெத்தட் இந்த L மெத்தட்லையும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 20யோட மல்டிபிள்ஸாக போங்க. ஸோ 20க்கு அடுத்த மல்டிபிள்ஸ் 40. 40ங்கிறது 12ஐயும் 15ஐயும் டிவைட் பண்ணாது. அடுத்து 40 அதுக்கடுத்து 20யோட அடுத்த மல்டிபிள்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ 60 வந்து 12ஐயும் டிவைட் பண்ணும், 15ஐயும் டிவைட் பண்ணும், அட் த சேம் டைம் 20ஐயும் டிவைட் பண்ணும். ஸோ அப்போ 60 தான் இதோட எல்சிஎம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ 400க்கும் 500க்கும் 60ஆல் டிவைட் ஆகிற நம்பர் கேட்குறாங்க. ஸோ இது நார்மலாகவே நம்ம 6 டேபிள் சொன்னோம் அப்படின்னாலே 6 7s are 42ன்னு வரும். ஸோ 42 அப்படிங்கிறது நம்ம 10 அப்படிங்கிறது அப்புறமா வச்சுட்டு மைனஸ் 42 மட்டும் வச்சுக்கலாம். 6 7s are 42, அடுத்து 6 8s are 48 வரும். ஸோ அப்போ 420 and 480 இந்த ரெண்டு நம்பர் தான் 60ஆல் டிவைட் ஆகும் 400லேருந்து 500க்குள்ள. ஸோ அப்போ ரெண்டு நம்பர் தான் டிவைட் ஆகுது. ஸோ பி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட் 185. இஃப் HCF ஆஃப் பி அண்ட் கியூ. ஸோ ரெண்டு நம்பர் பின்னு ஒரு நம்பரை பின்னு எடுத்திருக்காங்க, இன்னொரு நம்பரை கியூன்னு எடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து எக்ஸு, இந்த கியூ வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, கியூங்கிற நம்பர் வந்து XY அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த எல்சிஎம் இன்டூ HCF இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி எல்சிஎம் வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ணணும். HCF ஆஃப் பி அண்ட் கியூ அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. டூ நம்பர்ஸ் தான் நமக்கு என்னது, பி அண்ட் கியூ. இங்கே கியூவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, அவங்க XYன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ் அண்ட் எக்ஸ் கேன்சல் பண்ணோம்னா எல்சிஎம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா PY. Next 186. In 3 vessels of 10-liter capacity mixture of milk and water is filled, the ratio of milk and water are 2:1, 3:1 and 3:2 in the respective vessels. ஸோ அப்போ எல்லா வெசல்ஸோட கெப்பாசிட்டி வந்து என்ன இருக்குன்னா 10 லிட்டர் தான் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் வெசலில் வந்து 2 part மில்க்கும் 1 part வாட்டர் இருக்கும். செகண்டில் வந்து 3 part மில்க்கு 1 part வாட்டர். தேர்டில் வந்து 3 part மில்க்கும் 2 part வாட்டரும் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. If all the 3 vessels are emptied into a single large vessel. இப்போ இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு பெரிய வெசலில் ஊற்றுறாங்க. Find the ratio of milk and water in the resultant mixture. இப்போ அந்த பெரிய வெசலில் ஊற்றுனதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய டோட்டலாக மில்க்குக்கும் வாட்டருக்கும் என்ன ரேஷியோ அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் தனித்தனியாக ஒவ்வொரு வெசலில் இருக்கக்கூடிய மில்கோட கவுண்ட் என்ன, வாட்டரோட கவுண்ட் என்னங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மில்க்குக்கு பார்க்குறேன். முதல்ல பாருங்க, இங்கே 2:1 கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் 3 பார்ட்டில் 2 part வந்து மில்காக இருக்குது. ஸோ அப்போ 3 பார்ட்டில் 2 part மில்காக இருக்குது. இது வந்து எத்தனை லிட்டர்னா 10 லிட்டரில். இது ஃபர்ஸ்ட் வெசல். செகண்ட் வெசல் வர்றப்ப இங்கே 4 part இருக்குது. 4ல் 3 part வந்து மில்க். ஸோ அப்போ 3/4 × 10. அடுத்து இங்கே பாருங்க 3 part மில்க் இருக்குது, எவ்வளோவில் 5 partல. ஸோ 3/5 × 10. இதோட வேல்யூ வந்து 121/6 வரும். இது மில்க். அதே மாதிரி வாட்டருக்கு வரப்ப இங்கே டோட்டலாக 3 பார்ட்டில் எத்தனை பார்ட் நமக்கு வாட்டர் இருந்தது, 1 part இல்லையா, 1/3. இங்கே பார்த்து எழுதிடலாம். 3ல் 2 பங்கு வந்து மில்க் போயிடுச்சுன்னா 1 பங்கு, 4ல் 3 பங்கு மில்க்குக்கு போயிடுச்சுன்னா 1 பங்கு வந்து வாட்டராக இருக்கும். 5ல் 3 part வந்து மில்க் போச்சுன்னா ரிமைனிங் 2 part வந்து வாட்டராக இருக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 59/6. இது ரெண்டுக்கும் அவங்க ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ 6 and 6 கேன்சல் பண்ணி 121:59 வரும். Next 187. P, Q and R have a total of 210 marbles. 3 பேர்த்துக்கிட்டே சேர்ந்து 210 marbles இருக்கு. P has 1/4 of the total number of marbles with Q and R. Qவும் Rவும் வச்சிருக்க மார்பிளில் 1/4 தான் P வச்சிருக்காரு. Q has 3/4 of total number of marbles with P and R. Pயும் R வச்சிருக்கிறதுல 3/4 வந்து Q வச்சிருக்காங்க. The number of marbles with R. R கிட்ட எவ்வளோ மார்பிள்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ டோட்டலாக PQR 3 பேர் சேர்ந்து 210 வச்சுருக்காங்க. ஸோ P அப்படிங்கிறது Q + R இவங்க வச்சிருக்கிறதுல 1/4.
Qங்கிறது Pயும் Rயும் வச்சிருக்கிறதுல 3/4. ஸோ இதை வந்து நம்ம இந்த 4 இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 4P is equal to Q plus R. இங்கே டிவிஷனில் இருக்க 4 அந்த சைடு வரப்போ மல்டிபிள் ஆகிடும். ஸோ 4Q is equal to இந்த 3ங்கிறது காமன் இல்லையா, Pக்கும் Rக்கும் காமன். ஸோ 3 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க, 3P plus 3R. இப்போ நமக்கு இந்த Q plus R வந்து 4P நமக்கு தெரியுது. ஸோ அப்போ இந்த Q plus Rக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், 4P போடலாமா? ஸோ அப்போ 4P plus P 5P. ஸோ 5P is equal to 210. அப்போ Pயோட வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னா 42 வருது. ஸோ நமக்கு ஒரு 3 அன்னோன்ல ஒரு வேல்யூ தெரிஞ்சிச்சு, இன்னும் 2 அன்னோன் இருக்கு, Q அண்ட் R இருக்கு. ஸோ இந்த Q அண்ட் Rல இந்த Pயோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் இந்த 2 ஈக்குவேஷன்லையும். ஸோ இங்கே Pயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா Q plus R வந்து நமக்கு 168ன்னு வரும். இங்கே அதே மாதிரி Pயோட வேல்யூ 42ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் 3R அந்த சைடு கொண்டு போயிட்டேன், அவ்வளோதான். 4Q minus 3R is equal to 126. இது நம்ம எலிமினேஷன் மெத்தடில் கேன்சல் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து நான் R தான் கேட்டிருக்காங்கன்னு தெரியாமல் நான் ஃபுல்லாகவே நான் கேன்சல் பண்ணிட்டேன். இவங்க உங்களுக்கு R தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா Qவை கேன்சல் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ மேலே வந்து இங்கே 4ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா Qவை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் வந்து ஆரோட ஆன்சர் வந்து நான் ஆன்சர் போட்டு பார்த்துட்டு தான் நான் செக் பண்ணேன் R மட்டும் தான் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ அதனால சரி ஓகே இருக்கட்டும்னு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே Qவை மட்டும் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே ஆரை கேன்சல் பண்ணதான் எனக்கு Qவோட வேல்யூ 613 வந்திருக்கு, Qவோட வேல்யூ எனக்கு 19 வந்திருக்கு. ஸோ இந்த Qவோட வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ 78 அப்படின்னு வருது. Next to 188. 94 is divided into 2 parts in such a way that the 5th part of first and the 8th part of the second are in the ratio 3:4. Then the first part என்னன்னு கேட்குறாங்க. சரி ஓகே, இப்போ 94 இருக்கு அப்படின்னா ஒரு பார்ட் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம்னா இன்னொரு பார்ட் வந்து என்னது 94 மைனஸ் எக்ஸா இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட 5 கொடுத்துருக்காங்க, 5th பார்ட். அப்போ 1/5 இன்டூ எக்ஸ். செகண்டுக்கு 8th பார்ட் கொடுத்துருக்காங்க, அப்போ 1/8 இன்டூ 94 மைனஸ் எக்ஸ். இதோட வேல்யூ வந்து 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x/5 இதை வந்து நம்ம டினாமினேட்டரில் எழுதுவோம், அதாவது டிவைடில் எழுதுவோம். டிவைடில் வர்றப்ப கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கனால நான் ரெசிப்ரோக்கலாகவே டேரெக்டாக எடுத்துக்கிட்டேன். 8/94 minus x is equal to 3/4. ஸோ இந்த 8/5 அந்த சைடு வர்றப்ப 5/8ன்னு வரும். இதுக்கப்புறமா நம்ம சிம்பிளிஃபை தான் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னா 30. நம்ம எதை ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு எடுத்தோம், 30 தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு எடுத்தோம் இல்லையா. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30. நெக்ஸ்ட் 189. At what rate of simple interest a certain sum will be double in 15 years? ஸோ டபுள் ஆகுது கொடுத்துருக்காங்க. அப்போ பிரின்சிபல் வந்து நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம். அது டபுள் ஆகுதுன்னா 200 மாறும். அப்போது அந்த இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கெயின் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. அவங்க என்ன கேட்குறாங்க, ஏஆரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 100ம் நம்ம இப்போ நமக்கு தெரியுது, இயர்ஸும் கொடுத்துட்டாங்க 15 இயர்ஸ். அவங்க கேட்குறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ நார்மலாக நம்ம ஃபார்முலாலே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு PNR/100. இங்கே பிங்கிறது பிரின்சிபல் 100, என் 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர் தான் அவங்க ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, டிவைடட் பை 100. இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு 100 தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் ஆரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 62/3%. Next 190. Find the simple interest on rupees 5x²y². அப்போ இது principal for 4xy years. இது number of years n at 7y% per annum. இது வந்து r. அவங்க கேட்குறது SI தான் கேட்குறாங்க. ஸோ SI is equal to PNR/100. ஸோ Pயோட வேல்யூ, என்னோட வேல்யூ, ஆரோட வேல்யூ டிவைடட் பை 100 போட்டோம்னா நமக்கு நியூமரிக்கல்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணோம்னா 7/5 வரும். இங்கே x² இருக்கு, இங்கே x இருக்கு, x3, இங்கே y², இங்கே y/3, அகைன் இங்கே ஒரு y/4. 191. A sum of rupees 800 amounts to rupees 920 in 3 years at simple interest. ஸோ 3 வருஷத்துக்கு 800 ரூபாய்ங்கிறது 920 ரூபாயாக மாறுது. ஸோ அப்போ இது பிரின்சிபல், இது அமௌண்ட். அப்போ 3 வருஷத்தில் எவ்வளோ வட்டி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபா வந்திருக்கு. அப்போ 3 வருஷத்துக்கு 120 ரூபானா 1 இயருக்கு 40. இங்கே என்ன கேட்குறாங்க, இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 3. இனிஷியலாக இருந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட இப்போ 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வாட் வித் பி த அமௌண்ட்? இப்போ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது தெரியணும், தெரிஞ்சாதான் அதோட 3 ஆட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து 3 இயர்ஸ்க்கு 120, அப்போ 1 இயருக்கு 40. ஸோ அந்த 1 இயருக்கு 40ங்கிறது இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபலில் இது எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும்.
ஸோ பிரின்சிபல்ல 10% நமக்கு பார்த்ததுமே சொல்லிடலாம் இல்லையா? 10%ங்கிறது நமக்கு 80. இங்க நமக்கு 40 இருக்கு. அப்போ இங்க 10ல பாதி 80ல பாதி இருக்கு. அப்ப 10ல பாதி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5%. இங்க 3% இப்ப இன்கிரீஸ் பண்றாங்க. ஸோ அப்ப நம்ம என்ன ஆகுதுன்னா 8% ஆகுது. இன்கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா 3 வருஷம் கழிச்சு எவ்வளோ அமௌண்ட்ன்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ 800ல 8% எவ்வளவு? இது வந்து 100%, 80ங்கிறது 10%, 8ங்கிறது 1%. ஸோ 1% 8னா 8% வந்து 64. இது வந்து 1 இயர்க்கான வட்டி. அவங்க வந்து 3 வருஷத்துக்கு கேட்கறாங்க. ஸோ அப்போ 3 வருஷத்துக்கு நம்ம மல்டிபிள் பண்றப்போ 192ன்னு வரும். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும். அதாவது இன்ட்ரெஸ்ட் மட்டும். அவங்க கேட்கறது அமௌண்ட். அப்ப நம்ம எதையும் ஆட் பண்ணிக்கணும், பிரின்சிபலையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 192 + 800 992. Next to 192, the difference between the simple interest received from two different sources on rupees 1500 for 3 years is 13.50. ஸோ 1500 வந்து 3 வருஷத்துக்கு 2 விதமா அவங்க கொடுக்குறாங்க. அதுலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்டோட டிஃப்ரென்ஸ் தான் 13.50. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து 13.50 இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கோம். பியோட வேல்யூ பிரின்சிபல் 1500 n 3 இயர்ஸ் R1/100 மைனஸ் அதே 1500க்கு அதே 3 இயர்ஸ்க்கு வேற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ R2/100 இஸ் ஈக்குவல் டு 13.50. ஸோ இதில் நம்ம இதெல்லாம் காமனாக எடுத்துடலான்னு பாருங்க. 1500 3 வந்து 4500/100 காமனாக எடுத்துட்டோம்னா R1 மைனஸ் R2 வரும். ஸோ நெக்ஸ்ட் R1 மைனஸ் R2 தான் அவங்க கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ R1 மைனஸ் R2 அப்படியே வச்சிட்டிங்கன்னா 0.3%. Next to 193, a sum becomes rupees 4500 after 2 years and 6750 after 4 years at compound interest. Then find the sum. ஸோ இந்த மாதிரி சம் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலை. இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபைன் பண்ணணுங்கிறதா நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். சம் ஃபைன் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. ஸோ நோட் பண்ணிக்கோங்க இதில். ஸோ இங்கே 2 இயர்ஸ்க்கு 4500 இருக்கு, 4 இயர்ஸ்க்கு 6750 இருக்கு. இது நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இப்போ 2 இயர்ஸ்க்கு 2250 இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம எதுவும் கால்குலேட் பண்ண போறது இல்லை. இப்போ வந்து சம் பிரின்சிபல் அப்படிங்கிறது 2 இயர்ஸ்ல 4500 மாறி இருக்கு இல்லையா? அது ஆஃப்டர் 4 இயர்ஸ்னா இந்த இனிஷியல்ல இருந்து 4 இயர்ஸ்ல 6750. அப்போ இந்த இதுல இருந்து பாக்குறப்ப 2 இயர்ஸ் வந்துருக்கு. இப்போ நீங்க இது ரெண்டையுமே கேன்சல் பண்ணுங்க. இது ரெண்டையுமே கேன்சல் பண்ணி லாஸ்டா உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 2 3. இது 2 பார்ட், இது 3 பார்ட். இங்க என்ன ரிலேஷன் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ அப்போ இங்கே 2 3 இருக்குன்னா இங்கேயும் நமக்கு 2 3 தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த 3 பார்ட் வேல்யூ தான் 4500னா 2 பார்ட் வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? 193 2 3 வரைக்கும் 2 3 வரைக்கும் புரிஞ்சுது. அதுக்கடுத்து புரியலையா? எஸ் மேம். இங்க நம்ம இந்த இதுக்கும் இப்போ இந்த 2 இயருக்கும் 4 இயருக்கும் ரேஷியோ பார்க்குறப்ப 2 3ன்னு வருது. ஓகேங்களா? இங்க என்ன ரிலேஷன் இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும். அப்போ இங்கேயும் 2 3 தான் இருக்கும், ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும். ஸோ அப்போ இங்கே 3 பார்ட் வந்து 4500 நம்ம பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. 2 பார்ட் என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். புரியுதுங்களா அப்போ? எஸ் மேம். 3 பார்ட் 4500. ஸோ அப்போ 1 பார்ட் வந்து 1500 இருக்கும். இங்கே 2 பார்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 3000. Next to 194, there is 50% increase in an amount in 4 years at simple interest. ஸோ 4 வருஷத்துல 50% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 100 நம்ம இனிஷியலாக எடுத்தோம் அப்படின்னா 50%னா இப்போ 150 இருக்கும். இந்த 100லேருந்து 150ங்கிறது 4 இயர்ஸ்க்கு. அப்போ 4 இயர்ஸ்க்கு 50 ரூபி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 1 இயர்க்கு 12.5 ரூபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது நான் வந்து பிரின்சிபலில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். பிரின்சிபல் நமக்கு 100னால இது 12.5% தான். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியுது. அவங்க என்ன கேட்குறாங்க? வாட் வில் பி த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 10,000 ஆஃப்டர் 3 இயர்ஸ். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, என் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும் இல்லையா? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 12.5 வந்திருக்கிறதுனால இதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் போடுறது தான் ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு நிறைய மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இந்த மாதிரி பாயிண்ட் வர்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா 12.5 டிவைடட் பை 100. ஸோ டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்காக மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 100 போட்டுட்டேன். அப்போ இதை கேன்சல் பண்ணால் 180 வருது. ஸோ அப்போ இது பிரின்சிபல்,
இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் வந்து 8 பார்ட் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஒரு பார்ட் இருக்குன்னா அமௌண்ட் வந்து 9 பார்ட்ஸா மாறிடும். ஸோ அப்போ இங்க வந்து 3 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம 3 டைம் எழுதணும். 8, 9, 8, 9, 8, 9. ஸோ இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 5, 1, 2. இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணா 7, 2, 9. அவங்க என்ன கேட்கறாங்க? இன்ட்ரெஸ்ட் மட்டும் தானே கேட்கறாங்க. இது பிரின்சிபல், இது அமௌண்ட். அப்ப அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல மைனஸ் பண்ணா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்ப 7, 2, 9 பார்ட்ஸ்ல இருந்து 5, 1, 2 பார்ட்ஸ மைனஸ் பண்ணா 2, 1, 7 பார்ட்ஸ் வருது. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இங்க நமக்கு பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10,000. அப்ப 5, 1, 2 பார்ட் தான் 10,000 அப்படின்னா இதுல இருந்து 1 பார்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு பார்ட்ஸ் வேணும்? 217 வேணும். ஸோ அப்ப வந்திருக்க வேல்யூ இன்டு 217 போட்டீங்கன்னா 4238 வரும். நெக்ஸ்ட் 195. 195ல என்ன கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் இது 2 இயர்ஸ் கிடையாது, 2.5 இயர்ஸ். Find the compound interest for 2.5 years on 4,000 at 10% per annum if the interest is compounded yearly. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஃபார்முலா மெத்தட்லையும் சொல்லி கொடுத்தேன். புக்கில் ஒரு ஃபார்முலா இருந்தது, A/B/C அந்த மெத்தடில் ஒரு ஃபார்முலா இருந்துச்சு. பட் நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஃபார்முலா வேணும்னா நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் பார்த்துக்கோங்க. இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? P வந்து 4,000, அதாவது பிரின்சிபல் வந்து 4,000. இங்கே 10% பேர் ஆனம் எத்தனை வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம். ஓகே, 2 வருஷத்துக்கு நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறாது. ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம், அப்புறமா ஆஃப் இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு 10% பேர் ஆனம் தான் இருக்க போது, இன்ட்ரெஸ்ட் மாற போறது இல்லை. ஸோ மாற போறது இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம வட்டிக்கு மட்டும் வட்டி போட்டால் போதும், கால்குலேட் பண்ணா போதும். ஸோ P வந்து 4,000 நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 10% அப்படின்னு பார்த்தோம்னா 400. இதுதான் 1 இயருக்கான ஃபர்ஸ்ட் இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வட்டிக்கு 10% எவ்வளவுன்னு பார்க்கணும். ஸோ 400ல 10% எவ்வளோனா 40. ஸோ நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி இல்லையா? ஸோ 400 + 40 ஆட் பண்ணா 440. இது வந்து செகண்ட் இயருக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக கால்குலேட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு ஆஃப் இயர் மட்டும் இருக்கு. ஸோ அப்போ ஆஃப் இயர்னு வர்றப்ப நமக்கு பர்சன்டேஜ் மாறும். ஏன்னா 1 இயருக்கு வந்து 10% அப்படின்னு வர்றப்ப ஹாஃப் இயருக்கு நமக்கு 5%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுறப்ப நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா இந்த வட்டியையும் பிரின்சிபலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கு 5% கால்குலேட் பண்ணணும். ஸோ பிரின்சிபல் வந்து 4,000. இது வரைக்கும் இருக்கக்கூடிய வட்டி 1 இயர்க்கான வட்டி 400, செகண்ட் இயர்க்கான வட்டி 440. ரெண்டையும் ஆட் பண்ணா 840. இப்போ பிரின்சிபல் வந்து 4840 வருது. இப்போ 1 இயருக்கு 10%, ஹாஃப் இயருக்கு 5%. இந்த 4840க்கு 5% ஃபைன் பண்ணணும். ஸோ இதுல 10% எவ்வளவு? 4840ல 10% எவ்வளவு? 484. 484. அதுல பாதி சொல்லுங்க. 242. அவ்வளவுதான், அதுதான் 5%. ஓகேங்களா? இதுல நீங்க 1% ஃபைன் பண்ணி 5 மல்டிபிள் பண்ணிட்டு இருக்க வேணாம். 10% பார்த்து அதுல பாதி போட்டுக்கோங்க. இதுதான் வந்து தேர்ட் இயர்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ அவங்க டோட்டலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்கறாங்க. 3 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு 400, செகண்ட் இயருக்கு 440, தேர்ட் இயருக்கு 242. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா 1082 வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாறுறப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுறப்ப பிரின்சிபலையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கு தான் நம்ம வந்து மாறக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். வட்டிக்கு மட்டும் வட்டி கால்குலேட் பண்ணாதீங்க. வட்டிக்கு மட்டும் வட்டி கால்குலேட் பண்றது, இன்ட்ரெஸ்ட் மாறலைன்னா நீங்க எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் கால்குலேட் பண்ணிக்கலாம். மாறுதுன்னா அமௌண்ட்டோட சேர்த்துட்டு தான் கால்குலேட் பண்ணணும். சாரி, பிரின்சிபலோட சேர்த்துட்டு தான் கால்குலேட் பண்ணணும். Next 196. A sum of money becomes 8 times at compound interest in 45 years. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு பிரின்சிபல் வந்து 8 டைம்ஸாக மாறுறதுக்கு 45 வருஷம் ஆகுது. த நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெக்வைர்ட் டு ஹேவ் இட் டபுள். ஸோ அப்போ டபுள் ஆகிறதுக்கு எவ்வளோ ஆகும்? இதுவும் நான் உங்களுக்கு 2 மெத்தடில் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து 8 மடங்கு ஆகிறதுக்கு 45 அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நமக்கு எத்தனை கேட்குறாங்க? டபுள் தான் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்போ இங்கே இதை வந்து என்ன பண்ணணும்? டிவைடட் பை 2 போடணும். இதை டிவைடட் பை 2 போடணும். அப்போ ஒவ்வொன்றுமே டபுள் ஆகுது பாருங்க. ஸோ இங்கே 2ல இருந்து டபுள் ஆச்சுன்னா 4, 4ல இருந்து டபுள் ஆச்சுன்னா நமக்கு 8. ஸோ அப்போ இங்கே 45 அப்படின்னு வர்றப்ப அதே மாதிரி இங்க ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க யோசிச்சீங்கன்னா இங்க 15 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு செட் வந்து டபுள் ஆகிறதுக்கு 15 இயர்ஸ் ஆகுதுன்னா அதே மாதிரி இப்போ 2 4 மாறுறதுக்கும் 15 இயர்ஸ் ஆகும். 4 8 மாறுறதுக்கும் 15 இயர்ஸ் ஆகும். அப்போ 45 அப்படிங்கறத டிவைடட் பை 3 போடுங்க. ஏன்னா 3 டைம்ஸ் வருது இல்லையா டபுள் ஆகுறது. போட்டா நமக்கு எவ்வளவு வரும்னா 15 இயர்ஸ் வரும். நீங்க எப்படியும் கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்முலா மெத்தட்லையும் போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 8 டைம்ஸா மாறுது. அப்போ பிரின்சிபல் வந்து Pன்னு எடுத்துக்கிறோம், அமௌண்ட் வந்து 8Pன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 8P இது வந்து நமக்கு எவ்வளவு? 45 இயர்ஸ்ல. ஸோ 8 வந்து 2 பவர்
3ன்னு எழுதலாம். ஸோ இத வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டு, அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்க? டபுள் ஆகுறதுக்கு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அப்ப இங்க 8Pன்னு போட்ட இடத்துல மட்டும் இங்க 2P போட்டுக்கோங்க. அதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. அப்ப நம்ம Nன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்ப இந்த 2யும் நம்ம கம்பேர் பண்றப்ப, எனக்கு இங்க 2/3 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஸோ இங்கேயும் எனக்கு 2/3 இருந்துச்சுன்னா, லெஃப்ட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, ரைட் ஈக்குவல்னு 2 ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணிடலாம். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க 3ஆல நம்ம பவர்ல வந்து 3ஆல மல்டிபிள் பண்றோம். ஸோ அப்ப இங்கேயும் பவர்ல 3ஆல மல்டிபிள் பண்றோம்னா, இங்கேயும் பவர்ல 3ஆல மல்டிபிள் பண்ணணும். அதான் இங்க கீழ 2/3 1 + r/100 இங்க n × 3 3n வரும். இப்ப கம்பேர் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1யும் 2யும் கம்பேர் பண்றப்ப லெஃப்ட் 2ம் ஈக்குவலா இருக்கு. ஸோ லெஃப்ட் ஈக்குவலா இருக்குன்னா, கண்டிப்பா ரைட்டும் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ரைட் 1 + r/100 பவர் 45. செகண்ட் வந்து அதே 1 + r/100 பவர் 3n. இப்ப பேஸ் 2ம் சேமா இருக்கு. பவர டைரக்ட்டா கம்பேர் பண்ணிடலாம். 3n 45னா n வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 15. Next 197. The America's famous Golden Gate Bridge is 6480 feet long and 756 feet tall towers. A model of this bridge, in proportion to the original bridge, exhibited in a fair is 60 feet long with feet tall tower. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா லென்த் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்த லென்த் வந்து 60 இருந்துச்சுன்னா ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. இது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான் இல்லையா? ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனுக்கு ஃபார்முலா வந்து நமக்கு எக்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய்ன்னு வரும். ஸோ அப்போ x/y இஸ் ஈக்குவல் டு கேன்னு எழுதுவோம். அப்போ டைரக்ட் ப்ரொபோர்ஷனால x1/y1 இஸ் ஈக்குவல் டு x2/y2ன்னு எடுக்கணும். நீங்கள் x1 வந்து 6480, y1 வந்து 756, அதுக்கப்புறமா இது வந்து x1, இது x2. x2 வந்து 60 கொடுத்துருக்காங்க, y2 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 7 feet நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 198. Find the total area of 12 squares whose sides are given as 12 cm, 13 cm up to 23 cm respectively. ஸோ இது உள்ள இருக்கக்கூடிய 12 ஸ்கொயரோட ஏரியாவையும் நம்ம சம் பண்ணணும். ஸோ இப்போ 12 சென்டிமீட்டர், அப்போ நமக்கு ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா ஏ ஸ்கொயர். அப்போ இங்கே 12னா இங்கே 12 ஸ்கொயர், 13னா 13 ஸ்கொயர், அப் டு 23னா 23 ஸ்கொயர் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எல்லாத்துலையும் இன் பிட்வீன் ப்ளஸ் போடுறோம். ஸோ இதை நம்ம எப்படி சிம்பிளாக இதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இந்த 12 ஸ்கொயரில் 1 ஸ்கொயர்லேருந்து 23 ஸ்கொயர் வரைக்கும் இருக்க வேல்யூவை கால்குலேட் பண்ணி, அதுலேருந்து நமக்கு இங்கே 12 ஸ்கொயர் தானே வேணும், 12 ஸ்கொயர்லேருந்து தான் வேணும். 1 ஸ்கொயர்லேருந்து 11 ஸ்கொயர் இருக்க வேல்யூவை மைனஸ் பண்ணிடணும். ஸோ 1 to 23 வேல்யூவை கால்குலேட் பண்ணுறோம். அதுலேருந்து 1 ஸ்கொயர்லேருந்து 11 ஸ்கொயர் இருக்க வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 12 ஸ்கொயர்லேருந்து 23 ஸ்கொயரோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ நமக்கு n ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியும் இல்லையா? n × n + 1 into 2n + 1 by 6. அதே மாதிரி தான் இங்கேயும் nங்கிறது லாஸ்ட் இருக்க 11, n + 1 12 into 2n + 1 22 + 1 23/6 வரும். இதுக்கப்புறமா நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3818 வரும். Next 199. The area of circle is 110 square centimeter. The area of a square inscribed in this circle will be. ஸோ சர்க்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க πr² 110. ஸோ அதுலேருந்து ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 35. த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இன்ஸ்கிரிப்ட் இன் தி சர்க்கிள். ஸோ சர்க்கிள்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கொயர், அந்த ஸ்கொயரோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா d²/2. ஸோ டி அப்படிங்கிறது டயாமீட்டர். அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2r எழுதலாம். ஸோ 2r த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் 4r²/2. ஸோ இந்த டேரெக்டாகவே இந்த ஆர் ஸ்கொயரோட வேல்யூ இங்கே 35 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா 70 centimeter ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். இஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ கோன், ஸோ டிஎஸ்ஏ கொடுத்துருக்காங்க, அதோட ரேடியஸ் 7 சென்டிமீட்டர், அந்த டிஎஸ்ஏயோட வேல்யூ தான் 704 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தென் ஃபைண்ட் இட் ஸ்லாண்ட் ஹைட், சாய் உயரம் கேட்டிருக்காங்க. ஸோ πr × l + r, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவே 704ன்னு கொடுத்துட்டாங்க. பையோட வேல்யூ ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எல் தான் நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ அதுலேருந்து ஒரே ஒரு அன்னோன் எல் மட்டும் இருக்கு. ஸோ எல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். இந்த கொஸ்டின் ஈஸியா இருந்ததா? Yes, ma'am. Easy to moderate, ma'am.